அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஜெயில இருந்து வெளியே வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ கேரடே இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னா நானும் ஓகே தான். பட் அவன் எடுத்துருக்க ட்ரக் என்ன ரொம்ப மாடிஃபைடான ஒரு ட்ரக்கா இருக்கும் போல இருக்கு. இவ்வளவு ஹெவியா எஃபெக்ட் காட்டுது அப்படின்றப்ப ஆமா அந்த ட்ரக்ஸ் வந்து இப்பதான் வந்து மார்க்கெட்ல புதுசா வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறவங்க இந்த மாதிரி தான் சைக் ஆயிடுவாங்க. தான் எதை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துல தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஒன்ஸ் அந்த ட்ரக்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பான முறையில் அவங்கள சைக்கோவா கூட மாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி இது பண்றாங்க? சரி, எனிவே நீ வந்து எப்படி அந்த ஆக்டரை வந்து எதுக்கும் சிஎல் சிட்டியை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கோ, பாதுகாப்பா பார்த்துக்கோ அப்படின்றாரு. ஓகே. அப்புறம் கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாத, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி தான் இது பண்றாரு. அதே நேரத்தில் ஒரு கார் ஓட்ட போகும்போது ஆமா நீயா கார் ஓட்ட போற அப்படின்றாரு. ஆமாடா அப்படின்னு. இல்ல ஆல்ரெடி உனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லியிருக்க, இப்ப திரும்ப கார் ஓட்ட போறேன்ற. அடா ஆமாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அதே நேரத்தில் அந்த ஹீரோ பையனை வந்து இங்க காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே ஏதோ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கான். என்னடான்னு பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் கேப்பு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் வந்து அவனை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. அவனும் வந்து ஒரு மாதிரி நடந்து வர்றான். இவன் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதாவது பயத்தோட உச்சத்துக்கே போயிடறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்தவன் மாஸ்கை கழட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கேபின்ல உட்காந்துட்டான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா பயத்தை வந்து எப்படி இது பண்றது தெரியாம ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுறான். ஸோ டக்குன்னு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவன் டேப்லெட் எடுத்து போடலான்னு பார்த்தா அந்த டேப்லெட் கூட அவனுக்கு கையை கொடுக்கலாங்க. டப்புன்னு எல்லாமே கீழே ஊந்துருது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனி அங்கிட்டு கூடி வர அவங்க அப்படியே பாக்குறாங்க. அவங்கள பார்த்தனே வந்துச்சு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி நிக்கிறான். நம்ம ஹீரோனி அப்படியே மெதுவா வர்றாங்க. வந்துட்டு அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கையில கொடுக்கறதுக்காக போறாங்க. பட் அவன் வந்து இல்ல நீங்க எதுக்கு வரீங்க, நீங்க போலாம் அப்படின்னு. இங்க பாரு, உன்னோட லைஃபை விட என்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான லைஃப். அப்புறம் இருந்து நான் எல்லா இடத்துலயும் கம்ஃபர்ட்டா தான் இருக்கேன். நீ என்கிட்ட தாராளமா கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த நர்வஸ் கொஞ்சம் போய் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அவனும் வந்துட்டு இல்ல இது வெறும் விட்டமின் மாத்திரை தான் அப்படின்றான். இது விட்டமின் மாத்திரையா? என்ன இந்த வயசுல இவ்வளவு விட்டமின் எடுக்கிறேன், இவ்வளவு விட்டமின் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஓவரா தெரியுது, இந்த மிட்டாயை சாப்பிட அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஒரு மாதிரி நர்வஸாவோ நம்மளோட மூளை சரியா வேலை செய்யலாவோ டக்குன்னு அந்த ஸ்வீட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மிட்டாய் சாப்பிட்டு நானே பார்த்திருக்கேன். இவ்வளவே நானே சில நேரத்தில் மைண்ட் ஒரு மாதிரி சரியில்லை, ஒரு மாதிரி பதட்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஸ்வீட் எடுத்து தான் வந்துட்டு சாப்பிடுவேன். அதாவது மிட்டாய் ஏதாவது சாப்பிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த பையன்ட்ட கொடுத்துட்டு போகும். அந்த பையனும் பார்க்குறான். அப்படியே மெதுவாக யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அந்த மிட்டாய் எடுத்து வாயில போட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். ஸோ ஒரு வகையில் நம்ம ஹீரோயினியா அவனுக்கும் பிடிச்சிருக்குது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாம் வந்துட்டு அழகா தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போயிடுறான். இங்க நம்ம ஹீரோயினி வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்பதான் ஆக்சுவலி ஈவினிங் தான் வர்றாரு. பட் என்னன்னு தெரியல, அவங்க அப்படியே பக்கத்துல டக்குன்னு ஓடி போயிட்டு ஆக்சுவலி சார் நீங்க வந்து இப்பதான் வர்றீங்க போல இருக்கு, காலையில வரல அப்படின்னா இல்ல நான் வரல வெளியே போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா நிக்கும் போது அதாவது தயங்கி நிக்கிறாங்க. பட் இவர் கேட்கிறாரு, மேடம் நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க போல இருக்கு, சொல்லுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு. இல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எதுக்கு தேங்க்ஸ், ஆக்சுவலி நீங்க வாங்கி கொடுத்த அந்த ஹெட்போனுக்காக தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஓ இதுக்கா, அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி உள்ள போறாரு லிஃப்ட்டுக்குள்ள. பட் அந்த லிஃப்ட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க டக்குன்னு ஓடி போய் அந்த லிஃப்ட் கதவை க்ளோஸ் பண்ண விடாம இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு வராங்க. அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு வச்சுறாரு. என்னன்னா இந்த ஹீரோ பொறுத்த வரைக்கும் சிரிப்புன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு வராரு. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் ஒர்க்கிங் டைம் முடிய போது 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தானே இவரும் வந்து உள்ள வராரு. வந்தோடனே ஆக்சுவலி இந்த டேட்டா அப்புறம் அந்த விக்டிம்க்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் இன்னைக்கேவா அப்படின்னு. ஆமாமா இப்பயே அனுப்புமா அப்படின்னு. சார் அது ஆக்சுவலி லேட் ஆகும், ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேற முடிய போகுது, நான் கிளம்பணும் அப்படின்னா. என்னமா சொல்றேன், ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சா என்ன, ஜஸ்ட் ஒரு 1 hour இருந்து முடிச்சுட்டு போலாம்ல அப்படின்னு. சாரி சார் இங்க வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் பார்க்க கூடாது. ஏமா ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல எந்த நேரத்தில் எப்படி வேலை வரும்னு சொல்லவே முடியாது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றப்ப சாரி சார் என்னால வந்து அப்படிலாம் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு ஒர்க்கிங் ஹவர்னா ஒர்க்கிங் ஹவர்ல நீங்க என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்றாங்க. சப்பா ஏமா வெறும் 8 மணி நேரம் மட்டும் தான் வேலை வைப்பியா? ஆமா சார் அதுக்கு தானே சார் காசு கொடுக்குறாங்க, சும்மா வந்து நீங்க வந்து 8 மணி நேரம் எங்க என்னோட சீட்ல பிரேக்கே எல்லாம் உட்காந்து பாருங்க அப்ப தெரியும் அப்படின்றாங்க. இவர் அப்படியே பார்த்துட்டு வா உன்னை மாதிரி எல்லாம் ஆளுக்கு வந்து ஆட்டிடியூட் கிடையாதுமா, அதாவது சோம்பேறித்தனத்தோட உச்சம் சொல்லலாம். அப்புறம் வந்து ஒன்னத்துக்கு ஆகாத வேலைக்கு ஆகாத வெட்டி பைய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உன்னைய அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மட்டமா பேசுறாரு. சார் கொஞ்சமாவது சென்சுலா பேசுங்க சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னன்னா பாத்ரூம்ல போய் உட்காந்து போன்னு அழுதுகிட்டு இருக்கு. அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோனி போய் அவங்க வேலையை பாக்குறதுக்காக போகும்போது தான் கவனிக்கிறாங்க, யாரா ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு உட்காந்து அழுதும்போது இவங்க போய் கேட்கறாங்க, யாருமா நீ எதுக்குமா அழுகிற? போடி யாரு நீ, நாளை யாட்டி பேசுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பேட்பன் கத்தி விட்டுறாங்க. இவங்க திரும்ப போய் கேட்கும்போது திரும்ப அதே மாதிரி கத்துறாங்க. இவளுக்கு ஏதோ ஒரு லக் இருக்கிறா, ஆனாலும் தப்பிச்சுக்கிறா, இதே வந்து என்னோட பழைய நிலைமைக்கு நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோ நேரம் கிழிச்சிருப்பேன், தப்புஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்களோட இதை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அடக்கிக்கிட்டு இருக்காங்க கோவத்தை. அவங்க அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோட வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்காங்க லைவ்ல உட்காந்து பேசுறத. சோ ஒரு வகையில நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து யூடியூப்ல நம்மள மாதிரி ஃபேமஸ் தான் போல இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினியும் சும்மா இல்லைங்க, அவங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அட்டிங் கொய்யால வாடி
ஏதோ எனக்கு நேரம் சரியில்லை அதனால கையில கிடைக்கல, நீ மட்டும் கையில கிடைச்ச அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஏதோ ஒரு வெக்ஸ்ல இருக்காங்க. இங்கிட்ட அங்கிட்டுமா அதாவது இந்த புலம்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்லா தெளிவா தெரியுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா ஆபீஸ்ல இருக்காரு, அதாவது வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல. அங்க இருக்கிற சீஃப் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு போல இருக்கு. ஏன்னா அது ஏன்டா இப்படி கொடுத்திருக்க அப்படின்றப்ப அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏய் என்ன வேறயா, உன்னை வந்து நான் ரிப்போர்ட் தான்டா கொடுக்க சொன்னேன், என்னடா இப்படி கொடுத்து வச்சிருக்க அப்படின்றப்ப இங்க பாருங்க அவன் இங்க இருக்கிறது சேஃபே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. சோ அவன் இங்க இருக்கிறனால இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்க தான் செய்யும். இன்னொன்னு சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கிடையாது கேஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு. சோ இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏய் நான் அப்படி எல்லாம் வேலையை விட்டு தூக்க முடியாதா, நீ ரிப்போர்ட் கொடுத்தங்கறக்காகலாம் நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், நீங்க அவனை வேலையை விட்டு தூக்குங்க, வேலையை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் என்னோட ரிப்போர்ட்டை நான் கொடுத்துட்டேன், என்னோட கேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அவனை அசிஸ்டன்டா வந்து நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா அந்த நடிகர் இருக்கான்ல அவனை வந்து அசிஸ்டண்டா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டே வந்துடுறாரு. அப்படி போறப்ப கூட வந்து பாக்குறாரு, இவன் வந்து வர வர நம்ம பேச்ச சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க நம்ம ஹீரோயினி எல்லாரும் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து இந்த மாதிரி காப்பாத்திருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை யோசிக்கிறாரு. சீஃப் என்ன யோசிக்கிறாரு நமக்கும் புரியல. ஆனா இவர் யோசிக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோயினிய ஹீரோ கூட கோத்துட போறாருன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோ நேரா வந்து நம்ம டிடெக்டிவ் தான் தேடி வர்றாரு. அப்படி வந்தவர் அப்படி பாக்குறாரு. பட் டிடெக்டிவும் அந்த போலீஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு அங்க இருந்து ஓடி வர்றாரு. வந்தோடனே கேட்கிறாரு இவரும், என்னப்பா ஏதாவது கிடைச்சதா ஆதாரங்கள் அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு விக்டிம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற டிடெக்டிவ். என்ன சொல்ற, அதை எப்படி உயிரோட இருக்க முடியும், ஆல்ரெடி அவங்களோட கால்களை வெட்டியிருக்காங்கல்ல அப்படின்றப்ப ஏன்னா ஒரு காலை வெட்ட யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்களா என்ன, ஒருவேளை உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா போலீஸ் எல்லாமே தேடி பார்த்துட்டாங்க எல்லா இடத்துலயும். இவனும் வந்து யோசிக்கிறாரு அவங்க அம்மாக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சா அப்படின்னோடனே இன்னும் வரல, 2 நாள் ஆகும். பட் நீ சொன்ன மாதிரி அந்த சில்வர் கலர் எஸ்யூவி காரை வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் அந்த டயத்துல வந்து அங்க வெளியே போன எல்லா காரையும் செக் பண்ணப்போ ஒரே ஒரு கார் மட்டும் அந்த டயத்துல வெளியே போயிருக்குது நீ சொன்ன டயத்துல. சோ இந்த காரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டவுட்ல தான் கொடுக்குறாரு. ஆக்சுவலி வந்துட்டு அதுதான் கிரிமினலோட காரு. சோ அது எல்லாத்தையும் பார்த்து இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுக்க சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் நீட்டா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதே நேரத்தில் அவரும் சரின்னு சொல்றப்ப அங்கிட்டு இருந்து சீஃப் கூப்பிடுறாரு, டிடெக்டிவ் வாயா அப்படின்னு சொல்லி போலீஸோட சீஃப் அவர் கூப்பிடுறாரு. அவரும் சரின்னு கிளம்புறாரு. அப்பதான் வந்து பாக்குறாரு, யோசிக்கிறாரு என்னடா பண்ணலாம்னு. டக்கு நம்ம ஹீரோனிக்கு போன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சா யூசர் இஸ் பிஸி அப்படின்னு வருது. அதை பார்த்துட்டு அடா பாவி இவ இன்னும் அன்பிளாக் பண்ணலையா என்னைய கொடுமடா அப்படின்ட்டு போறாரு. சோ இதை புலம்பிட்டு அப்படி லெஃப்ட்ல திரும்புறாரு இல்லையா, திரும்புறப்பதான் கவனிக்கிறாரு இவர் பார்த்தா அதே சில்வர் கலர் எஸ்யூவி கார் அங்க நிக்குது. அதுல ஒருத்தர் ஏறி போறான். பட் இவர் ஆளை பார்க்கல. டக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்து பார்த்துட்டு இவர் காரை எடுத்துட்டு சல்லுன்னு போறாரு. ஏன்னா பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கறதுக்காக வேகமா போறாரு. பட் வில்லனும் அதே நேரத்தில் ரொம்ப வேகமா வந்தான். சரன்னு வந்து ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் தாங்க இவர் காரை பிளாக் பண்ண போகும்போது அவன் டக்குன்னு அப்படி லெஃப்ட் எடுத்துவான். இவர் சரட்டு அப்படியே ரைட்ல ஒடிப்பாரா இல்லையா, அவன் அப்படியே மேல உள்ள ரோட்ல போயிருவான், இவர் அப்படியே கீழே உள்ள ரோட்ல போவாரு. சோ 2 பேரும் மாறி மாறி துரத்திட்டு போவாங்க. அவனும் பாத்தீங்க அப்படின்னா விட்டு கொடுக்காம வேகமா போவான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே இது இவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா சல்லுன்னு ஒரு ஆளு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஒரு பாலத்துல அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் வந்து பாக்குறாரு சரி ஓகே 8438 ஓகே நம்பரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா டக்கு நம்ம ரைட் எடுக்கும்போது இன்னொரு கார் உள்ள வருமா இல்லையா, நம்ம ஹீரோ லாக் ஆயிடுவாரு. அடச்சா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு. டக்குன்னு வந்துட்டு அவரை பார்த்து குட்டியான ஒன்று வந்திருக்குது. இவர் அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி பாக்காரு. இன்னைக்கு எஸ் ஆயிட்டானே இவனை. சரி இருந்தாலும் வந்து காரோட நம்பரை பார்த்துட்டாருல அதனால தைரியமா இருக்காரு. டக்குன்னு நேரடியா வந்து நம்ம ஹீரோயினி வீட்டுக்கே வந்துடுறாப்ல தேடி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்களா, அவங்க ரொம்ப பாசக்கார அம்மா. இந்த ஒரு விஷயத்தை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா நீங்க போக போக பாப்பீங்க. சோ நம்ம ஹீரோயினி வந்து கரெக்டா அந்த நேரத்துல வர்றாங்க. நம்ம ஹீரோ இங்க வந்து பாத்துட்டு இருந்தவரு, ஆமா நீ வந்து உண்மையிலேயே வந்து ஏன் அன்பிளாக் பண்ணல, அதுவும் பர்பஸ்ஃபுல்லா பிளாக் பண்ண மாதிரியே தெரியுது அப்படின்னு. அச்சோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிளாக் பண்றாங்க. இவர் வந்துட்டு சரி எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா வா போவோம் அப்படின்றப்ப அங்கிட்டு இருந்து அவங்க அம்மா பாப்பாங்க. இவங்க யதார்த்தமா 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா பாப்பாங்கல்ல, டப்புனு ஒரு மாதிரி பயந்துருவாரு. உடனே அவங்க அம்மா சிரிச்சுட்டே வந்து வாங்க ஏன் வெளியே போய் பேசணும், வீட்லயே உட்காந்து பேசலாமே அப்படின்னு. ஐயோ மேடம் வேணாம் மேடம் நாங்க வெளியே பேசிக்கிறோம், இதுக்கு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், வேணா இருக்கட்டும் அப்படின்னு. எனக்கு இந்த அன்கம்ஃபர்டபுள் இல்ல, நீ எங்களுக்கு ஸ்டேஞ்சரே கிடையாது, எங்களை ஸ்டேஞ்சராகவும் பார்க்காத வா அப்படின்னு சொல்லி வம்படியா ஹீரோவை இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. அதுவும் போகும்போது கூட பாருங்க அவங்க பொண்ணு வந்து அப்பா பாப்பா ப்ளீஸ் அம்மாட்ட சொல்லுப்பா, யாரு நானா, வாய்ப்பே இல்லமா அப்படின்ட்டு போறாப்ல. அங்க பார்த்தா ஹீரோவை வந்தோடனே சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்காரர் எந்திரிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்க உட்கார சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு போய் ஆப்பிள் எடுத்து அப்படியே ஊட்டி விடுவாங்க பாருங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. பரவாயில்ல நானே சாப்பிடுங்க, ஆனா பரவாயில்ல ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் உண்மையிலேயே பாசக்கார அம்மா. இப்ப நம்ம அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹீரோயினி வந்து ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பையனை அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இருப்பாங்க. சோ அதனால கவனிப்பா அவரும் சரி சாப்பிட விட மாட்டாங்க போல இருக்குன்னு எடுத்து சாப்பிடுறாரு. சரி நாங்க ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது இருடி எங்கடி வெளியே போற, எதுக்கு வெளியே போனோம், நம்ம ரூம் இருக்குல்ல அழகா இருக்குல்ல போ ஃபேன் காத்து நல்லா உட்காந்து பேசுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அழகா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் முதல்ல கொடுத்து அம்மாவே அனுப்பிச்சு
அனுப்பிச்சுக்கிறாங்க. அவர் அப்பா பாக்குறாரு, ஏமா ஒரு 2 பீஸ் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பிச்சுறாங்க. அப்படியே 2 பேரும் பாக்குறாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு 2 பேருக்குமே புரியல. இவங்க உள்ள அனுப்பிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க பாருங்க. அதாவது வந்து வெக்கப்படுறாங்களாமா. இவங்க 2 பேரும் உள்ள போனா நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு எல்லாத்தையும் துணியெல்லாம் அங்கங்க கிடக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுறாங்க. அதே மாதிரி துணி துவைக்கிற கட்டை இருக்கு, அதை எடுத்த உடனே கொடுங்க சாரி, அது வந்து சும்மா எக்ஸசைஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. எது எக்ஸசைஸா? எது துணி துவைக்கிற கட்டையை வச்சா? ஏன் இப்படி பண்ற? ஆக்சுவலி டயட் தான் இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன புதுசா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன்ற அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஆமா, என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க, என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு. சரிவா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் காட்டுறாரு, ஆக்சுவலி உனக்கு இந்த கார் ஞாபகம் இருக்கா? நீ சொன்ன இல்ல அந்த சில்வர் கலர் எஸ்யூவி கார், அந்த கார் இதானு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்லி டிடெக்டிவ் அனுப்பிச்ச போட்டோவை காட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இல்ல இது வந்து லைட் கிரேல இருக்குது, அங்க இருக்கிறப்ப எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது, பட் இது லாங் ஷாட்லயும் இருக்கு, இந்த போட்டோஸ் ரொம்ப வந்து டார்க்காவும் இருக்குது, அதனால என்னால கண்டுபிடிக்க முடியல, அதாவது சரிவர எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த நேரத்துல தான் இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா வெளியே நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா 2 பேரும் அப்படியே காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்க செய்யறாங்க. ஒரு வேலை வந்து கசம்சா ஏதாவது நடந்தா ஏதாவது ஒரு இது தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது உடனே அவங்க அம்மா சவுண்ட் ப்ரூஃப் நம்ம வரும் அப்படின்னு, அதெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவும் இல்லாம இவங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டேங்க. ஆக்சுவலி முதல்ல ஒரு பையனும் பொண்ணு ரூம்குள்ள போனா என்னங்க பேசுவாங்க, உனக்கு தெரியாதா போடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா பேசிட்டு வர்றாங்க. சோ அவங்க அம்மாவும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க போல இருக்கு, கூடிய சீக்கிரம் ஒரு பேர புள்ளைய பார்க்கணும்னு. சோ இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே பாக்குறாங்க, ஒரு மாதிரி ஒதுங்கி உட்காந்துட்டு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு ஒரு காரை நான் பார்த்தேன், பட் அந்த காரான்னு எனக்கு டவுட்டாவே இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆயிருக்கான், காரோட நம்பர் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு. சரி வேற ஏதாவது ட்ரிக் இருக்கு அப்படின்னா, இல்ல அந்த காரோட டயர் மார்க்ஸ் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்ப ஓகே, பட் இருந்தாலும் அந்த காரோட டோரை திறந்தப்ப ஸ்மெல் வந்துச்சுல, அந்த ஸ்மெல் ரொம்ப யூனிக்கா இருந்தது, இது வரைக்கும் நான் எங்கேயோ ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஸ்மெல்ல ஸ்மெல் பண்ணிருக்கேன், பட் எங்கன்னு எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் இது பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அழகா கிளம்புறப்பல, பட் அவங்க அம்மா பார்க்கணுமே அப்படியே ரொம்ப வந்து சிரிச்ச முகத்தோட அழகா வாங்க மருமனே, சரி பார்த்து போயிட்டு வாங்க மருமனே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காங்க. இதுல அவங்க அம்மா வேற பரவாயில்ல, ஒரு ப்ராசிக்யூட்டர் நம்ம வீட்டுக்குலாம் வந்துட்டு போறாரு அப்படி எப்படின்னா, அங்க வந்து ப்ராசிக்யூட்டர்ங்கிறது ரொம்ப பெரிய பதவி போல இருக்கு. ஸோ அவங்களும் வந்துட்டு பார்க்கணுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்னமோ நம்ம குடும்பம் அப்படியாக போகுது இப்படியாக போகுதுட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா போறாங்களா. இவங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க, அப்பா என்னப்பா இது, உங்க அம்மாவை முடிவெடுத்தா ஏதாவது மாற்ற முடியுமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்பிடுறாரு. அவங்க ஐயோ ஒரே அசிங்கமா இருக்கே குமார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஹீரோனிக்கும் காதல் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல, பட் அதை வெளிப்படையே இப்போதைக்கு சொல்ல முடியாத சிச்சுவேஷன் அவங்களுக்கு. என்னதான் நடக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்படியே காலையில விடியுது. நம்ம ஹீரோயினி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு கிளம்புறாங்க, பட் ரொம்ப வெள்ளனவே கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா இருமா எப்ப பார்த்தாலும் வேமா கிளம்புறேன் அந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு கேரட் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. அப்புறமா நீ வந்து ப்ராசிக்யூட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் தன்மையா நடந்துக்கோ, சரக்கு பிடிச்ச கோவப்படக்கூடாது, விளையாடுத்தரம்லாம் இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. புரியுமா நான் வரமா அப்படின்னு வெளியே வந்தவங்க கொடுக்குன்னு ஓடி போய் பின்னாடி போய் ட்ரெஸ் எல்லாம் அந்த டைமிங் வந்தோடனே கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு வழியா நம்ம ஹீரோனி இதுக்கு பழக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பழக்கப்படுறதுன்ற விட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கை இனிமே இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படியே இங்க நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கூட அந்த புதுசா வந்தவர் கூட எல்லாருமே இன்ட்ரோ ஆகிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீங்க தானே வந்து அந்த இதுல டிவில எல்லாம் வந்தீங்க அப்படின்னா, ஆமாமா அப்படின்றாங்க. ஆமா நான் தான் இங்க இருக்கலே கொஞ்சம் சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க, வயசு கம்மி அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க, உங்களோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசுறாப்ல. சோ இவர் ஏதோ பொடி வச்சு பேசுற பார்த்தா ஒருவேளை இவன் வில்லனா இருப்பானானோ ஒரு டவுட்டாவே இருக்குது. பட் அவன் கையை பின்னாடி கூட ஒரு மாதிரியா கட்டுறானா. பட் இதை வந்துட்டு நம்மளுடைய ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, அவர் வந்து கவனிச்சிடறாரு, ஆஹா இவன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து அந்த லேடி ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலி உங்களை மேடம் டெப்டி சீஃப் கூப்பிட்டாரு அப்படின்னு உடனே டக்குன்னு இவங்களும் என்ன பண்ண அப்படின்னு தெரியல, சரி இப்போ என்னன்னு பாத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்களும் போறாங்க. நம்ம ஹீரோனியும் இப்ப என்ன கூத்துனா இவங்க நேரடியா போறாங்க. அப்படி போறவங்க வந்துட்டு அங்க உள்ள போயிட்டு ரிட்டர்ன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. கரெக்டா இவங்க வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கம் வருவாரு. சோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு சார் அப்படின்னு சொல்லுங்க மேடம் அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு. ஓகே இருக்கட்டும், எதுக்கு அவருக்கும் புரியாது. இப்போ சில நேரங்கள்ல சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாதுல, அது மாதிரிதான் இங்கேயும். சோ அவருக்கு புரியல, பட் இருந்தாலும் ஓகே மேடம் அப்படின்றாரு. கவலைப்படாதீங்க சார், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னுடைய பெஸ்ட் ஒர்க்கை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. ஓகே மேடம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேண்டீஸ் இருக்கும்ல மிட்டாய், அது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டு இங்க வந்துடுறாரு. வந்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கும்போது, ஏடா இதோட இவ்வளவு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்க, நீ தான் மிட்டாயை சாப்பிட மாட்டேயே, அட நான் வாங்கிட்டோட அந்த கிளீனிங் லேடி கொடுத்து விட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிறாரு. அவர் ஃப்ரெண்ட் எடுத்து சாப்பிடுறாங்க. சோ மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வேகமா வந்துறாங்க எப்பயும் போல. பட் இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வர்றாருல, அவர் பின்னாடியே வர்றாங்க. அவர் வந்து பாக்குறாரு, என்னது இது, சரி ஓகே எப்பயும் போல நார்மலா எல்லாமே பாப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு, எப்படி மேடம் நல்லா இருக்கீங்களா, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு போறாங்க. பட் லிஃப்ட்ல ஏறும்போது இவங்க ஏறாங்களா, அப்படியே பாக்குறாரு, என்ன நம்ம பின்னாடி வரமா இருக்க, சாச்சா அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த பிங்க் ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க, இது இன்னைக்கு தான் எடுத்தது புதுசு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இப்ப நீங்க எங்கேயோ போறீங்க, ஆமா ஆமா இன்னைக்கு வேற இடத்துல புதுசா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்றாங்க.
அப்படின்றாங்க. சோ அப்பயுமே அவருக்கு புரியல. ஆனா லிஃப்ட் வந்த உடனே இவங்க உடனே டக்குன்னு ஆபீஸ்க்குள்ள போறதுக்காக வேகமா போயிடுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வர்றதுக்காக நம்ம ஹீரோ வராங்க. ஆபீஸ்ல வரும்போதே வந்து பாக்குறாங்க இவர் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சவத்துல ஒட்டிக்கிட்டு ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை பாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்தோடனே என்னாச்சு இன்னைக்கு கிளீன் பண்ணி முடிச்சிட்டீங்களா, வேமா கிளீன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து மச்சா ஆக்சுவலி அவங்க கிளீனிங்காக வரல, ஏன்டா கிளீனிங் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு. இல்லடா ஆக்சுவலி உனக்கு வந்து புது அசிஸ்டன்டா அவங்கள தான் போறாங்க. என்ன சொல்ற, அதாவது உனக்கு ஒரு புது அசிஸ்டன்ட் கேட்டிருந்த இல்ல அந்த அசிஸ்டன்ட் இவங்க தான் அப்படின்னு. என்னடா சொல்ற எனக்கு அசிஸ்டன்டா அப்படின்னு அவர் அப்படியே ஒரு மாதிரி சாக்காகிறாரு. அவங்களும் வந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க சார், நான் என்னோட பெஸ்ட் ஒர்க் கொடுப்பேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சோ ஹீரோவும் சரி ஹீரோட ஃப்ரெண்டும் சரி அப்படியே சாக்காய் போய் நிக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.